டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி எனப்படும் சிஜேபியினரின் அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஜேபி கட்சியினர் கடந்த ஜூன் 28 முதல் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 20 நாடாளுமன்றம் நோக்கி நடைபெற்ற பேரணியின் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகைக்குண்டுகளை பயன்படுத்தினர். மறுபுறம் போராட்டக்காரர்கள் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் மீது கல்வீசி தாக்கியதாகவும் போலீஸ் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிஜேபி கட்சியின் செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரான்கா மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியை நோக்கி வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நீட் வினாத்தாள் கசிவால் உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை சிஜேபி முன்வைத்துள்ளது. இதற்கிடையே போராட்டம் தொடர்பான பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து சிஆர்பிஎஃப்பை சேர்ந்த 20 கம்பெனி துணை இராணுவ படையினர் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஜந்தர் மந்தர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சாலை பகுதியில் மீண்டும் மோதல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். மத்திய டெல்லியின் சில பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இணையதள சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கடந்த 20 நடந்த போராட்டத்தில் பிரபல யூடியூபர் டாக்டர் பாரத் கோயல் போலீசார் மீது பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தியதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிஜேபியின் அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்பு மற்றும் டெல்லியில் அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக தலைநகரில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நடைபெற்று வரும் போராட்டம் தற்பொழுது அரசியல் ரீதியாகவும் தீவிரமடைந்து உள்ளது. ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி எனப்படும் சிஜேபி மற்றும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மழையும் பொருட்படுத்தாமல் தார்பாய் கூரையின் கீழ் போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். போராட்டத்தின் எதிரொலியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாகவும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல் திருப்பூர், வேலூர், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் காட்பாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், போராட்டத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கிடையே டெல்லி போராட்ட களத்திற்கு சென்ற மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ போராட்டக்காரர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் தான் ஒலிப்பேன் என்று அவர் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதிகள் ஏன் போராட்ட களத்திற்கு வரவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த வைகோ, தவேக தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றும் தங்கள் முதலமைச்சர் விஜயின் தவேக கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் நீட் தேர்வை ரத்து செய்வதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீடித்த தீர்வாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் முதலே திமுக அதனை எதிர்த்து வருவதாகவும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் எதிர்ப்பு மசோதாக்கள் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும்
இதனால் மாணவர்களும் அவர்களது குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்களின் பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி அரசியல் ரீதியாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் மாணவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே போராட்டக்காரர்கள் மீது டெல்லி போலீசார் நடத்திய நடவடிக்கையை அவசர வழக்காக விசாரிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்துள்ளது. மேலும் போராட்டத்தின் போது செய்தியாளர் ஒருவர் தாக்கப்பட்டதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுக்கு சிஜேபி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. போலீசார் தூண்டினாலும் யார் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்றும் அனைவரையும் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அந்த கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சரும் தவேக தலைவருமான விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைவர்கள் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் நீட் தேர்வு முறை முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதே தவேகவின் உறுதியான நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதே நீட் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று விஜய் தெரிவித்துள்ளார். இவ்வாறு டெல்லியில் தொடங்கிய நீட் எதிர்ப்பு போராட்டம் தற்பொழுது தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகளின் போராட்டமாக உருவெடுத்துள்ளது. மத்திய அரசு மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், போராட்டம் மேலும் தீவிரமடையுமா என்பது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.